அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று 10 நாட்களுக்கு மேலாகியும் முதலமைச்சர் யார் என்ற சஸ்பென்ஸ் தொடர்ந்து வந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பாஜக தலைமை டெல்லியில் எம்எல்ஏவாக ஷாலிமார் பாக் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள ரேகா குப்தாவை டெல்லியின் முதலமைச்சராக அறிவித்தது. ரேகா குப்தா பாரதிய ஜனதா கட்சியின் அனுபவமிக்க தலைவராக உருவானவர். மாணவர் அமைப்பு தொடங்கி மாநகராட்சியின் ஆட்சி என பல்வேறு படிநிலைகளில் பணியாற்றியவர். ஹரியானாவின் ஜூலானாவில் பிறந்த ரேகா குப்தா கல்லூரி காலத்திலேயே பாஜகவின் மாணவ அமைப்பான ABVPயில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அவருடைய தலைமைத்துவ திறன்கள் மூலம் 1996 முதல் 97 டெல்லி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாணவர் அமைப்பு மூலம் அரசியலில் தடம் பதித்த ரேகா குப்தா தேர்தல் மூலம் அரசியலுக்குள்ளும் அடி எடுத்து வைத்தார். 2007ஆம் ஆண்டு டெல்லி மாநகராட்சியின் 54வது வார்டான வட பிதாம்புராவில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2012இல் மீண்டும் வெற்றி பெற்று டெல்லி மாநகராட்சியின் பெண்கள் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு குழுவின் தலைவர் பொறுப்பை வகித்தார். அவருடைய சிறப்பான நிர்வாக திறனால் பாஜகவின் டெல்லி பொதுச் செயலாளராகவும் பாஜக மகளிர் மோர்ச்சாவின் தேசிய துணைத் தலைவராகவும் உயர்ந்தார். 2025 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஷாலிமார் பாக் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் வந்தனா குமாரியை 29,595 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். பர்வேஷ் வர்மா, விஜேந்தர் குப்தா, சதீஷ் உபாத்யாய் ஆகியோரது பெயர்கள் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் இருந்தாலும் ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணங்களை பாஜகவினர் முன்வைக்கின்றனர். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆண் வாக்காளர்களின் வாக்கு சதவீதத்தை விட பெண் வாக்காளர்களின் வாக்கு சதவீதமே அதிகமாக இருந்துள்ளது. அதேபோல் பாஜகவின் தேர்தல் அறிக்கையும் பெண்களை மையப்படுத்தியே உருவாக்கப்பட்டிருந்தது. மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை, விலையில்லா பேருந்து பயணம், பேறுகாலத்தில் 21,000 ரூபாய் உதவித்தொகையுடன் ஊட்டச்சத்து பெட்டகம் என பாஜக அறிவித்த பெண்களை மையப்படுத்திய திட்டங்களுக்கு பெண் முதல்வரை தேர்வு செய்துள்ளது பாஜக. அது மட்டுமல்லாமல் பர்வேஷ் வர்மா, ரமேஷ் பிதூரி போன்ற தலைவர்களைப் போல் சர்ச்சைகளில் எதுவும் சிக்காத நபராக ரேகா குப்தா இருந்துள்ளார். தலைநகர் டெல்லியின் 4வது பெண் முதல்வராக ரேகா குப்தாவை தேர்வு செய்து 27 ஆண்டுகளுக்கு பிறகு புது முகத்துடன் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது பாஜக.